ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருந்துளசியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஒரு சிலருக்கு கருந்துளசினாவே என்னன்னே தெரிய மாட்டுது. எதுக்கு நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து துளசி செடி கேட்டாங்க. துளசி செடி எங்கள் வீட்டில் அந்த சமயத்தில் இல்லை, எல்லாத்தையுமே பறிச்சுட்டோம் சாப்பிட்றதுக்காக. துளசி இல்லை, கருந்துளசி கொஞ்சம் பிச்சு தருவா அப்படின்னு கேட்குறப்போ, கருந்துளசியா? அதெல்லாம் வேணாம், எனக்கு துளசி தான் வேணும்னு சொன்னாங்க. எதுக்கு இப்போ நீங்கள் துளசி கேட்குறீங்கன்னு கேட்குறப்போ, சும்மா கஷாயம் வச்சு குடிக்கிறதுக்கு தான், சளி ஓவராக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கருந்துளசியை சாப்பிட்லாமே துளசிக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறப்போ, இதுவும் துளசி தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இதுவும் துளசி. இதை உங்களுக்கு பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு இந்த செடியெல்லாம் தெரியாது, துளசி மட்டும்தான் தெரியும் அப்படின்னாங்க. இதுவும் துளசி செடி தாங்க, இதை பிச்சுட்டு போய் சளிக்கு ஏதாவது கஷாயம் வச்சு குடிங்க, நல்லா ஆயிடும்னு சொன்னேன். ஒரு சிலருக்கு நார்மலாக நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க செடியை பற்றி மட்டும்தான் தெரியுது. துளசினாவே அதில் நிறையா வகை இருக்குது, அந்த மாதிரிலாம் தெரியறது கிடையாது. கருந்துளசியும் துளசி மாதிரி தான், ஆனால் அதோட காம்பு லைட்டாக கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஆனால் இதில் நிறையா மருத்துவ பயன்கள் இருக்குது. கருந்துளசியை ஒரு 4 இலை நம்ம டெய்லி சாப்பிட்லாம். சாப்பிட்றப்போ நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சளி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, இருமல் உள்ளவங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க ரெகுலராக கூட இதை சாப்பிட்டுட்டு வரலாம். நான் எப்போவுமே எங்களோட கொல்லைக்கு வந்தாவே ஒரு 4-5 இலை பிச்சு சாப்பிட்ருவேன். இப்போ நார்மலான துளசி செடியை விட கருந்துளசி செடி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, எதுக்குன்னே தெரில. ஸ்டார்டிங்கில் ஒரு செடி தான் வாங்கிட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்டேருந்து வச்சுருந்தேன். அதுலேருந்து விதை விழுந்து வளர்ந்தது தான் இந்த செடிலாம். நிறையா இப்போ மழை நாள் வரங்கிறதுனால குட்டி குட்டியாக நிறைய செடி பக்கத்தில் முளைச்சிக்கிட்டு இருக்குது. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்னு. நர்சரியில் கூட இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கருந்துளசி, இனிப்பு துளசி, விக்ஸு துளசி இப்படின்னு நிறையா துளசி இருக்குது. ஒரு செடி வாங்கினாவே இந்த செடிலாம் அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நார்மலான துளசி செடியை எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், ஆனால் கருந்துளசியை ஒரு சில இடத்துல பார்க்க முடியும். ஆனால் கருந்துளசியை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகை செடி. நீங்கள் ஏதாவது கஷாயம்லாம் வைக்கணும், அந்த மாதிரி சமயத்தெல்லாம் கருந்துளசியை யூஸ் பண்ணலாம். நார்மலான வெள்ளை துளசியை விட கருந்துளசி ரொம்பவே நல்லது கஷாயத்துக்கெலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது கஷாயம் வைக்கணும், பெரியவங்களுக்கு சளி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி கொடுக்குறப்போ கருந்துளசி ரொம்பவே நல்லது. இந்த செடி இல்லைனாலும் உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க யார் வீட்லையாவது இந்த செடி இருக்கிறப்போ கொஞ்சம் விதையை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டாவே போதும், அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த செடி. சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து விதை கொட்டி நிறையா செடி முளைச்சிட்டு. நல்லா மூலிகை செடியெல்லாம் சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி துளசி செடி, தூதுவளை, ஓமவல்லி இந்த மாதிரி செடியாவது உங்கள் வீட்டில் வளங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கார்டனிங்.